சர்வகுருப்யோ நமः. ஸ்ரீயப்பத்தியான ஸ்ரீமன் நாராயணனுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரிய அனுகிரகத்தாலும் 4000 திவ்ய பிரபந்தத்தில் திருப்பாவை அனுபவிச்சிருக்கோம். திருப்பாவையில் இப்போது 22வது பாசுரம் அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான. நம்ம ஒவ்வொரு பாசுரத்தினுடைய ஆரம்பத்திலையும் சொல்கிறது தான் இந்த பாசுரம் எந்த அளவுக்கு விசேஷமானது. அதாவது நம்ம திருப்பாவை மட்டுமில்லை, ராமாயணம் மட்டுமல்ல, மகாபாரதம் மட்டுமல்ல, பல கதைகளை திரும்ப 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 கேட்குறோம். அதுவும் எஸ்பெஷலி இதிகாச புராணங்கள் நம்ம எவ்வளோ தூரம் கேட்டாலும் சொல்பவருடைய இன்ட்ரெஸ்ட்டு, கேட்பவருடைய இன்ட்ரெஸ்ட் ரெண்டும் சேர்த்து அது அற்புதமாக இருக்குது. ஒவ்வொரு தரம் கேட்டாலும் 100 தரம் கேட்டாலும் ராமாயணம் 106 தரம் கேட்குச்சு, இதை போன தரம் சொன்ன மாதிரி இருக்குது, கேட்ட மாதிரி இல்லையே அப்படின்னு தோணக்கூடியதாக சொல்லுவார். ஒன்று சொல்கிறவாளுக்கும் 100 இடத்துல சொல்கிறாளே ஒரே மாதிரியாக சொல்கிறா இல்லையே, அவளுக்கும் கேட்குறவா திரும்பி திரும்பி. அதுவும் இப்போல்லாம் யூடியூப் வந்துடுத்து, யூடியூப்பில் போட்டு சுவாமி இது நீ அங்கே சொல்லிட்டு இங்கே சொல்லிட்டு உதாரணம் சொன்னால் கூட என்ன சொல்லிட்டுறா, இந்த உதாரணம் ஒரு 10 பாசுரம் முன்னாடி அந்த இடத்துல சொல்லியிருக்கீர் அப்படின்னு கேட்குறா இல்லையா. அதை கூட சொல்ல முடியல, ஒரு கதையை கூட புது விதமாக சொல்ல வேண்டியதாக இருக்குது. அந்த அளவிற்கு சொல்லுவோம். உபன்யாசகர்கிட்டும் புது புதுசாக, அதாவது இப்போ ஐடி படிக்கிறவா தினந்தோறும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். இன்ஜினியரிங் படித்தவளும் தினந்தோறும் ஃப்ரெஷ்ஷாக படிச்சுட்டே இருக்கணும். அந்த மாதிரி ஒரு புது விதமான தன்மையை கொடுக்கக்கூடியதாக இந்த வருஷம் ஒவ்வொரு வருஷமும் சொல்லிகிட்டு இருக்கா. இல்லை இந்த வருஷம் என்னென்னா, நம்ம அதிகமாக ஃபிலசாபிக்கல் திங்கிங் பார்க்காத தமிழினுடைய அழகு, ஆண்டாளுடைய பக்தியில் தான் அழகு வளர்ந்தது. தமிழ் வளர்ந்ததே பக்தியில் தான். அது ஆழ்வார்களாகட்டும், நாயன்மார்களாகட்டும், சித்த புருஷர்களாகட்டும், 12 சித்தர்களாகட்டும், மற்றவர்களாகட்டும், பக்தியை பரப்பினவர்கள் தான் தமிழை பரப்பியிருக்கார்கள். அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. பக்தியோடு சேர்ந்து வளர்ந்த தமிழ் அப்படிங்கிறதுனால ஆண்டானுடைய பக்தியும் தமிழினுடைய அழகும் இந்த 30 பாசுரத்திலே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்றைக்கி 22வது பாசுரம் அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமானம். இதில் முதல்ல பாசுரத்தினுடைய சாதாரண அர்த்த விசேஷம், அடுத்தது கொஞ்சம் ஃபிலசாபிக்கல் திங்கிங். ஏன் சில பேர் ஒவ்வொரு விதமாக சொல்கிறா, நம்ம கொஞ்சம் ஃபிலசாபிக்கல் திங்கிங் டச் பண்ணிவிட்டு, மூன்றாவது இந்த தமிழினுடைய அழகு, ஒவ்வொரு வரிக்கு வரி தமிழ் எந்த அழகு ஆண்டாள் உபயோகப்படுத்தியிருக்காங்கிறத பார்க்கலாம். அங்கன்மா ஞாலத்து அரசவிமான மா பெரிய. இப்போ போன பாசுரத்திலேயே பார்த்தோம், ஆற்றாது அடிபணியுமா போலே, அதாவது மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள். அதே வார்த்தையை இங்கே சொல்கிறா, அங்கன் மா ஞாலம், பெரிய ஞானம் இது. அங்கன் மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல் தலை பெய்தோம், தலைப்பு எய்தோம், தலை பெய்தோம். 2 விதமாக அர்த்த விசேஷம் பிரிக்கிச்சு, எப்படி வேணாலும் பிரிச்சுக்கலாம், பார்க்கலாம் எப்படி பிரிக்கணுங்கிறத. கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போல, என்ன அழகு சுவாமியை. அதுவும் கிங்கிணி வாய் செய்த தாமரை பூனா எவ்வளோ அழகாக இருக்கும். சாதாரண இப்பயே பார்க்குறோமே, இந்த ரோஜா பூவும் தாமரை பூவும் எவ்வளவு நிறங்கள், புதுசாக நிறங்கள். வெறும் ரோஸில் மட்டும் ரோஜா இல்லை, மஞ்சள் ரோஜா, சிவப்பு ரோஜா, பச்சை ரோஜா, நீல ரோஜா, எல்லாம் விதத்துலேயும். அந்த மஞ்சள்லேயே பலவித வர்ணங்கள், சிகப்புலேயே பலவித சிகப்பு, இப்படியாக வருகிறது இல்லையா. அதே மாதிரி தான் தாமரை பூவும். கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறிதே, கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப், ஒன்று ஒன்றா தான் 100, எடுத்த உடனே 100 கிடையாது, ஒன்று ஒன்றா 100. செங்கன் சிறிதே என்மேல் விழியாவோ, கொஞ்சம் கடைக்கண் பார்வையாக எனக்கு பார்க்க மாட்டியா. திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கன் 2 கொண்டு எங்கள் மேல் நோக்கிறியல், எங்கள் மேல் சாபம் இழிந்தேரோர் எம்பாவாய். இதில் பாருங்கோ, ஆண்டாளுக்கு தனக்கு ஜாதகமும் தெரிஞ்சிருக்கு, ஜோதிடமும் தெரிஞ்சிருக்குங்கிறத நம்ம ஒரு 10 பாசுரம் முன்னாடியே பார்த்தோம். மார்கழி திங்கள்னு ஆரம்பிக்கச்சவும் பார்த்தோம். இங்கே பாசுரத்தை என்ன சொல்கிறா, திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அப்படிங்கிறார். ஒரு சேலை நம்மளுக்கு ஜாதக கட்டம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத விளக்குற. அவனுக்கு லக்னமும் நல்லா இருக்கணும், ராசி கட்டமும், அதாவது லக்னாதிபதியும் நல்லா இருக்கணும், ராசிநாதன் என்ற, அதாவது சந்திரன் என்ற இடமும் நல்லா இருந்துடுத்துனா மற்ற நீ எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். கூட இன்னும் ஒன்று நல்லா இருக்கணும்னு சொல்கிறாது, என்னதுன்னு பார்க்கலாம் அந்த இடத்துல. சரியா. அங்கன்மா ஞாலத்து அழகே, அதாவது விசாலமான உலகமா மா ஞாலம்,
அங்கன்மா ஞாலத்து அரசர், அப்படிப்பட்ட அரசர், இந்த உலகமெல்லாம் நம்முடையது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய பெரிய பெரிய அரசர்கள் எல்லாரும் வந்து நான் பங்கமாய் உங்ககிட்ட வந்துடுறாங்க. என்ன பங்கு அப்படின்னு கேட்குறாலே. அப்போ அதே தான் இங்கே. இது எங்கேருந்து வந்தது? ஆண்டானுடைய பாசுரத்திலிருந்து வந்தது தான் அது. இந்த சினிமாவில் வருதில்ல, என்ன பங்கு எப்படி இருக்க அப்படின்னு. அதாவது என்னுள் நீ உன்னுடைய நான் நண்பர்களை சொல்கிறான் இல்லையா, அந்த மாதிரி பங்கமாய் அப்படின்னா எனக்கு எல்லாம் அப்பா நான் எவ்வளோ பெரியவன் நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் ஒன்றும் இல்லைப்பா, நான் ஒன்றும் இல்லை, எல்லாம் நீ தான். இந்த உடம்பு நான் கேட்டு வரல, இந்த கை கால்கள் நான் கேட்டு வரல, இந்த முகம் கண் அழகு முடி எதுவுமே நான் கேட்டு வரல, எல்லாமே நீ கொடுத்தது. இந்த பெயரும் நான் கேட்டு வரல, நான் வச்சுருந்தா கூட நினைக்க மாட்டேங்கிறது இல்லையா, அதுவுமே நீ கொடுத்த பெயராகத்தான் அமைஞ்சிருக்கிறது. இப்படி எல்லாமே உன்னுடையது தான் அப்படின்னு அவங்ககிட்ட வந்து சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்னு காலில் விடுறான் இல்லையா. அதுதான் பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டு கீழே யார் 2 பேர் இருந்தா? துரியோதனனும் அர்ஜுனனும் ஒரு பெரிய மாபெரும் போருக்காக வந்து கிருஷ்ணன்கிட்ட வேண்டான். உன்னுடைய பள்ளிக்கட்டு கீழே என்ன சங்கம் இருப்பார் போல் வந்து தனிப்பையும் உங்ககிட்ட வேண்டிக்கிறார். கிங்கினி வாய்ச்செய்த தாமரைப்பூ போலே, அதாவது உன்னிடம் வந்து அந்த தாமரைப்பூ மாதிரி சிறு சிறுதான அப்படின்னா என்ன, வாத்சல்ய குணம் அப்படியே பரிமளிக்கிற மாதிரி உன்னுடைய திருக்கண்கள் அடியாரான என்னுடைய மேலே விழிக்காதா, அப்படி கொஞ்சம் கடைக்கண் பாரு பார்க்காதா. சில பேர் சொல்லுவாங்க, இங்கேருந்து திருப்பதி போச்சு பெருமாளை சேவிச்சீரா அப்படின்வா. என்ன சொல்லுவார், இங்கேருந்து பார்க்கச்சு பெருமாளை நான் சேவிச்சேன்னு இல்லையா, பெருமாளுடைய கடாட்சம் என் மேலே பட்டிருக்கும். என்றைக்கு நான் அந்த இது கருட ஆழ்வார திரும்பினானோ அதுலேருந்து பெருமாள் பலபலன்னு இங்கேருந்து தெரிஞ்ச ரொம்ப தூரத்தில் இருக்கார். இப்போல்லாம் இங்கேயே நிறுத்திடுறான் இல்லையா, அங்கே வரைக்கும் உள்ள வரைக்கும் விடுறதில்லை. இங்கேருந்து நான் பெருமாளை சரியாக ஜெயிக்கல, பெருமாளுடைய கடாட்சம் மேலே பட்டிருக்கும் சுவாமி அப்படிங்கிற அந்த மாதிரி அவனுடைய என்மேல் விழலாகாதா. சூரியனும் சந்திரனும் சேர்ந்து என்னது, திங்களும் ஆதித்யனும் ஒரு சேர எழுந்தார் போல் எப்படி இருக்கும், சூரியனும் சந்திரனும் சேர்ந்து எழுந்தாலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சூரியன் வெப்பத்தை கொடுக்கக்கூடியவன், சந்திரன் குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியவன், ரெண்டும் வெப்பம் குளிர்ச்சி ரெண்டும். ஆஹா என்ன அற்புதம் சுவாமி, என்ன அற்புதம் சுவாமி. கேரட் அல்வாவில் ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்ட மாதிரி இருக்கே சொல்லுமா. அதனால் முதல்ல சொன்னேன், குலோப் ஜாமுன் சுட 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 குலோப் ஜாமுனில் ஐஸ்கிரீம் போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும், திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் ரெண்டுமே சேர்ந்து வந்த மாதிரி இருக்கும் இல்லையா. வெப்பம் குளிர்ச்சி ரெண்டும் சேர்ந்து வந்தோன்னா எப்படி இருக்கும், கருணை என்று சீற்றம். இதை சொன்ன ஒரே வார்த்தை, ஒரே அவதாரம் எது அப்படின்னா கருணையும் சீற்றம் உடைய ஒரே அவதாரம். டக்குன்னு பகவான்கிட்ட சொல்கிறா இல்லையா ஆண்டாள், எப்போ உடனே வந்துரு நீ எனக்கு அப்படின்னு, இப்போதே எம்மை நீராட்டே வரம்பாவை, அந்த மாதிரி இப்போதே நீ எனக்கு வந்துரு அப்படின்னு சொன்ன ஆண்டாள் சொல்கிறாள். என்ன சொன்னா, இப்பயே நீ எனக்கு அவதாரம் பண்ணுன்னு கேட்டான் பிரகலாதன், உடனே வந்தான். உடனே வரச்சே ஒரு பக்கம் பிரகலாதனை பார்க்கச்சே அந்த குளிர்ச்சி தாட்சண்யம் அந்த கருணை, இந்த பக்கம் திரும்பி இரண்யனை பார்க்கச்சே அந்த சீற்றம். ஆதித்யனும் சந்திரனும் ஒரு சேர அவதாரம் எடுத்தவன் நிருசமன். அதை தான் சொல்கிறான் ஆண்டாள். அந்த ரெண்டையும் அப்படிப்பட்ட எது சௌலபியமான கண்களா திருக்கண்கள் கொண்டவன் நீ. திங்களும் ஆதித்யனும் எம்மேல் விழி ஆவோ, எப்படி எம்மேல் விழியாவோ பார்க்க மாட்டியான்னு ஒரு அர்த்தம். எம்மேல் விழி ஆவோ அப்படின்னா விழி ஆவோ உண்டானது, விழியாக ஆனது அப்படின்னு அர்த்தம். விழியாக ஆனது, விழியாக ஆனதுன்னா 2 கண்களுமாக ஆனது. இது குளிர்ச்சியும் உஷ்ணமும் பொருந்து 2 கண்களாக ஆனது அப்படின்னா இன்னொரு அர்த்தம் இருக்கு, அதையும் பார்க்கலாம். எங்கள் மேல் சாபம் அங்கண் அந்த கண்கள் அங்கண் அங்கண் அப்படின்னா அதுவும் 2 அர்த்தம் இருக்கு. அங்கன்மா ஞாலத்து அப்படின்னா ஒரு அர்த்தம், அங்கண் அப்படின்னா இன்னொரு அர்த்தம். அங்கண் அந்த கண் அப்படின்னு ஒரு அர்த்தம். அந்த கண் 2ம் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியல், எங்கள் மேல் சாபம் இழிந்து எங்கள் கிட்ட இருக்கக்கூடிய சாபங்கள் எல்லாம் நீங்கும்படியாக அப்படின்னு அர்த்தம். இதில் அம்புக்கு தோட்ட அரசர்கள் வேறு போக்கில்லாமையால் புகுந்தார்கள், ஆராய்ச்சியரோ குணத்துக்காக தோற்று கைங்கரியத்திற்காக புகுந்தார்கள். பள்ளிக்கட்டில் தூங்கும் மஞ்சத்தில் சிம்மாசனத்தில் கிங்கிணி வாய்ப்புறம் திறந்த ஒரு வகை சதங்கை ஒலிக்க துன்பம் தரும் இந்த உலக வாழ்க்கை போக
செம்மையும் அதாவது சிவப்பும் அழகும் சேர்ந்து எங்கள் மேல் இருக்கக்கூடிய சாபத்தை எல்லாம் துடைத்து விடுமாக அப்படின்னு அர்த்தம். இது சாதாரணமான அர்த்தம். இன்னும் கொஞ்சம் சிறப்பு பொருள் உள்ளுரை என்ன சொல்றதுன்னா, இந்த தேக ஆத்மா, இந்த தேக ஆத்மாவில் என்ன இருக்கான், அபிமானம்ங்கிற ஒன்று ஒட்டிகிட்டே இருக்கான். சொல்லுவா, ஒரு கதை கூட சொல்லுவா இல்லையா, இந்த உனக்கு ஒரு சன்னியாசி வந்தாராம், எனக்கு எப்பயாவது சீக்கிரம் இந்த உலகத்தை விட்டு போகணும்னு ஆசை இருக்குது, நீ அழிச்சுன்னு போயிடு பெருமாள்கிட்ட அப்படின்னு கேட்டாராம். அந்த சன்னியாசி வந்துடுறியா இப்போது அப்படின்னு கேட்டாராம். இல்லை ஒன்றும் இல்லை, எனக்கு குழந்தை பிறந்திருக்கணும், எனக்கு இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு, குழந்தை பிறக்கட்டும் நான் வந்துடுறேன்னாராம். சரி போ அப்படின்னு விட்டுட்டு போயிட்டார் அந்த சன்னியாசி. குழந்தை பிறந்ததா அப்படின்னா கொஞ்ச நாள் கழிச்சு குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்த உடனே இவருக்கு அந்த குழந்தை மேலே அபிமானம், குழந்தை மேலே அபிமானம், திரும்பி அந்த குழந்தையோட ஈடுபாடு. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அவர் வர அந்த குழந்தை பெருசாகிடுறது. அப்போ கேட்குறாரு, குழந்தைக்கு கல்யாணம் ஆகணும்னு வந்துடுறேன்னு. இப்படியாக அந்த கதை வளர்ந்து கொண்டே போகும். கடைசியில் எப்படா நீ வர அப்படின்னா, அந்த குழந்தை பெருசாகட்டும், அதுக்கு பேரன் பேத்தி ஆகட்டும், நான் வந்துடுறேன். இந்த அபிமானமானது விடவே மாட்டேங்கிறது தான் சுவாமி. அந்த அபிமானம், தேகத்தை இந்த ஆன்மா நீக்குவதற்கான அபிமானத்தை உன்னுடைய இது எனக்கு போகாது, அதை நீயே தெரிஞ்சுக்கோ. எப்படி சொல்கிற ஆண்டாள், நீயே தெரிஞ்சுட்டு அந்த உபாய ஞானத்தை எனக்கு உண்டாக்கு. என்ன இது நன்ன தெரிஞ்சு போச்சு, என் கையால் எதுவுமே வரல, நான் கேட்டு ஞானம் கூட நான் கேட்டு வரதில்லை. இந்த உடம்பு வரல, தேகம் வரல, கை கால் வரல, முகம் வரலன்னா ஞானமும் நான் கேட்டு வரல, அதுவும் நீ கொடுத்தது தானே இல்லையா? நீ கொடுத்த ஞானமும் அந்த உனக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு ஆழ்வார் சாதிப்பார் இல்லையா? அதே வார்த்தை ஆழ்வாரில் நாயன்மாரும் சாதிக்கிறார், நின்னருளால் நின்றாள் வணங்கி அப்படின்னு ஆழ்வாரும் சாதிப்பார். உன்னுடைய கருணை இல்லாமல் உன்னுடைய தாழ் வணங்கவே முடியாது. அதை தான் சொல்கிறார், உன்னுடைய கருணையாலே உன்னிடம் ஒரு ஈடுபாடு, பரமபக்தி உண்டாகணும். அப்படிங்கிறது தான் இந்த உலகத் துயரங்களெல்லாம் நீங்கி உன்னிடம் நான் வந்து சேரணும், அந்த சரணாகதி தத்துவத்தை என்னுடைய மனதுக்குள்ளே நீயே உண்டாக்கணும் அப்படிங்கிறதாக இந்த அர்த்த விசேஷங்களை சாதாரணமாக கொஞ்சம் பிலசாபிக்கல் திங்கிங்காக பார்த்தோம். இதில் அபிமானம், அங்கன்மான் ஞாலத்து அரசர் அபிமானம், அங்கன்மான பெரிய இடம், அந்த பெரிய இடம் அப்படின்னு அர்த்தம். அங்கன் அப்படிங்கச்சே கண், அந்த கண் அப்படின்னு ஒரு அர்த்தம்னு சொன்னேன். அபிமானம் அகங்காரம் அப்படிங்கிறார். அது என்ன சுவாமி, அரசர் அபிமானம், இது ரெண்டு இடத்துல வருது. அங்கன் அப்படின்னு வச்சு பெரிய இடம், அழகிய இடம் அப்படின்னு. பெரிய இடம்னா என்ன, தங்களை விட உயர்வான இடம் இல்லையா? அதுதானே, நாம் இருக்கக்கூடிய இடத்தை விட உயர்வான இடம் பெரிய இடம். அடுத்தது அங்கண், இரண்டும் கொண்டு அந்த கண்கள், அந்த கண், அந்த அப்படிங்கிறது இம்மு வந்து கேக்கு முன்னாடி வரைச்சி இங்கன்னு ஆயிடுறது. போன பாசுரத்தில் அதை பார்த்தோம். அந்த மாதிரி வரக்கூடியது கண் இரண்டும் கொண்டு. இப்போ அதே கண் மான் ஞானத்துன்னு வச்சுக்கலாமே. அந்த கண்கள் இரண்டும் எந்த பெரிய இந்த உலகத்தை சிருஷ்டிக்கணும்னா அதுக்கு யாருடைய, பகவானுடைய கடாட்சம். அரசனாக விளங்கக்கூடியவன் அவனுடைய அபிமானம். இந்த அபிமானம்ங்கிறதே நம்ம சாதாரணமாக நாற்றம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். நாற்றம் அப்படின்னா வாசனை. ஆனால் இப்போ காலப்போக்கில் என்னாச்சு, அது நாற்றம்னா துர்நாற்றம்னு மீனிங்கில் வந்துடுத்து. இந்த அபிமானம் அப்படிங்கிறது அகங்காரம் அப்படின்னு சாதிக்கிறார் பெரியவா. முதல்ல வரைச்சே அகங்காரம்ங்கிற அர்த்தத்தில் வருது. அந்த அகங்காரம் பங்கமாய் அழியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அபிமானம் அழியணும், அந்த அகங்காரம் அழியணும். அதற்காக அப்படின்னு நினைத்து கொண்டிருந்த அரசர்கள் எல்லாம் என்ன, கடைசி வரைக்கும் விஸ்வாமித்திரருக்கு தான் என்ற அகங்காரம் போகலை. அது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் வந்துட்டே இருக்கு சுவாமி, ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் வருது. அவருக்கு விஸ்வாமித்திரருக்கு வசிஷ்டரை பார்த்துட்டா மட்டும் அது என்னமோ தெரியாது, அகங்காரம் வந்துடும். மற்ற எல்லா இடத்துலையும் பேசாமல் இருப்பார், ஆனால் வசிஷ்டர்கிட்ட மட்டும் வந்துடும். ஏன்னா விஸ்வாமித்திரர் க்ஷத்ரியனாக இருந்து பிரம்ம ரிஷியாக மாறினவர், பிராமணனாக மாறினவர். பல பேர் பிராமணனாக இருந்து க்ஷத்ரியனாக மாறினவா இருக்கா, அப்பப்போ மாறின்னு இருக்கார் பரசுராமனே இல்லையா? இவர் யாராக இருந்தாலும் எந்த குலத்தில் பிறந்தாலுமே அடுத்த குலத்தில் வர முடியும்னு சொல்கிறதுக்காக உதாரணங்கள் தான் இதெல்லாமே. சரியா? நான் இந்த குலத்தில் பிறந்துட்டேன், அந்த குலத்தில் பிறந்துட்டேங்கிறதுலாம். எப்படி இருந்தாலும் நீ வந்து தகுதியானவனாக இருந்தால், படித்திருந்தால், உனக்கு திறமை இருந்தால், ஞானம் இருந்தால் மேலே வந்துடலாம் அப்படிங்கிறது தான் வெரி சிம்பிள் தத்துவம்.
அப்படி விஸ்வாமித்திரர் பார்க்குற போதெல்லாம் வசிட்டர்கிட்ட ஒரு ஒரு இரிட்டேஷன், அவருக்கு ஈகோ வந்துடும். அந்த ஈகோ வராத ஒரே இடம் எது தெரியுமா சுவாமி? தசரதன் கூட ராமனை பார்க்கச்சே தான் ஈகோ இல்லையா. ராமனை நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிற இடத்துல ஈகோ இல்லை. ஏன் சுவாமி ராமனை பார்க்கணும்? விஸ்வாமித்திரருக்கு அரிச்சந்திரனையும் சந்திரமதியும் பிரித்து வைத்த அந்த மனக்கசப்பு, ஒரு ஈகோனால் ரெண்டு பேரையும் ரொம்ப அலக்கழிச்சிட்டோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதுக்கு என்ன காம்பன்சேஷன் பார்த்தார்? பெருமாளையும் பிராட்டியும் சேர்த்து வைக்கிறது தான் ஒரே காம்பன்சேஷன். அது எப்படா சந்தர்ப்பம் கிடைச்சது? ராமாவதாரத்தில் கிடைச்சிடுது. இதே ராமாவதாரத்துக்கு முன்னாடியெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கல அவருக்கு. அப்போல்லாம் ஈகோ வந்து தடுத்துடுறது. அதற்கு முன்னாடி இருந்த அரசன்லாம் நான் நேரம் ஒன்றை சொர்க்கலோகம் அனுப்புகிறேன்னு, உடலோட சொர்க்கலோகம் அனுப்புகிறேன்னு சொன்னீங்கன்னா அடி வாங்கினவர். ஆனால் இப்போ ஒரு ஈகோ என்னது, அந்த ஈகோவெல்லாம் ஷெட் பண்ணிவிட்டு நான் வந்து பெருமாளையும் பிராட்டியும் சேர்த்து வைக்கணும், பகவானை அழிச்சுட்டு போய் மிதிலா நகரத்துக்கு அழிச்சுட்டு போகணும், அவ்வளோதான் வேண்டியது. அது யாரால் நடக்கும்னா நான் செய்யணும் அந்த காரியத்தை அப்படிங்கிறது தான் விஸ்வாமித்திரருக்கு ஒரே எண்ணமாக. அதனால தான் இவர் பறக்கிறாராம். தசரதன் வந்து கேட்குறார், யார்? விஸ்வாமித்திரன் ராஜாவாக வர்றார். அந்த ராஜ தோரணை அவர்கிட்ட போகவே இல்லை. ராஜாங்கிறதால தான் ஈகோ இருக்குது. ஒரு பிராமணனா வந்தார்னா ஈகோ போயிட்டுருக்கும். அவர் ராஜாவாக வர்றார். எனக்கு நீ கொடு, இம்மிடியாக ராமனை கொடு, தந்திடுதி, ஒருவனை தந்திடுதி அப்படிங்கிற, இப்பயே கொடுத்துரு எனக்கு அப்படின்னு. ஆனால் தசரதன் முடியாது அப்படின்னு கொடுக்கணுமா அப்படின்னு யோசிக்கிறான்னு ஒன்னே புஷ்ஷுன்னு போயிடுது இவருக்கு. ஐயோ வந்த காரியம் ஆகாத போயிடுமோ அப்படின்னு அந்த ஈகோவெல்லாம் ஷெட் பண்ணி வச்சுட்டு தள்ளி வச்சுட்டு வசிட்டர்கிட்ட இந்த ஒரே ஒரு சமயம் மட்டும் நீ சொல்ல தசரதன்கிட்ட அப்படிங்கிற, உனக்கு தெரியுமே, ஏன்னா ரெண்டு பேரும் முக்காலம் உணர்ந்த ஞானிகள், நான் எங்கே போகணும்னு தெரியும், உன்னால தான் நான் வந்து அரிச்சந்திரன் சந்தமனை பிரித்து வச்சேன், இன்றைக்கி ராமனை கொண்டு போய் ஜானகியோட சேர்த்து வைக்கணும், நீ தான் அதுக்கு உபயோகம் பண்ணணும், உபகாரம் பண்ணணும் அப்படின்னு கண்ணை காட்டி ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறார். கண்ணாலே பேசுகிறார் தசரதன் முன்னாடியே. அதனால் வசிஷ்டர் சொல்கிறார், நீ அனுப்பி வை. அதனால தான் அவசரம் அவருக்கு. ரெண்டு பேரும் கொண்டாரே, மாரீச்சனை கொன்றதுக்கு விடலாம்ல, இவர் என்ன சொல்லி அழிச்சுட்டு போகிறார். 3 பேர் எனக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, என்னை கெடுக்கிறா, என்னுடைய யாகத்தை கெடுக்கிறா, அவளை அனுப்பிடும். 2 பேரை கொண்ட உடனே அவனை கொஞ்சம் ஓடினான்னு உடனே விட்டு வா போகலாம் வா, எங்கே மிதிலைக்கு போனோம், ஓடியா அழிச்சுட்டு போகிறார். பக்கத்தில் அழிச்சுட்டு போச்சே அகல்யை சாமவச்சனம்னு ஞாபகம் இல்லையா? அதை கம்பன் ரொம்ப அழகாக சொல்லுவான். அவன் கருதியது அருகில் தேற்றாம் அப்படின்னு அவன் நினைக்கிறான்னு என்னாலே சொல்ல முடியல, ஏன்னா அவசரம் அவருக்கு மிதிலை போகணும். அப்படியாக அந்த பெரிய பெரிய அரசர்கள் எல்லாமே அடிபணியக்கூடிய இடமாக, அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான எல்லா விதமான அகங்காரங்களும் விட்டு பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே. பள்ளிக்கட்டிற்கீழேன்னா இங்கே நாம் பார்க்குறது, நான் முதல்லையே நான் சொன்னேன், துரியோதனனும் அர்ஜுனனும் வந்து 2 பேரும் பகவானை வந்து கேட்குறா, நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும். அதில் கதையை நமக்கு தெரியும் யார் என்ன கேட்குறா அப்படிங்கிறது. ஆனால் பள்ளிக்கட்டுன்னு என்ன, திருவோலகம், பகவான் அங்கே பள்ளியில் பள்ளி கொண்டார் மேலே படிச்சுட்டு இருக்கா இல்லையா, எங்கே திருப்பார் கடலிலே ஸ்ரீதேவி பூமி தேவி நீலாதேவி சமேதராக பள்ளி கொடுத்திருக்கிறார். அந்த கட்டில் கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். பற்பல மன்னர்கள், அந்த இடத்துல என்ன, தான் என்ற அகங்காரம் மமதை கொண்ட மன்னர்கள். இது இந்த மன்னர்கள் மமதையை ஒழிக்கணும்னா அதுக்கு சம்பந்தம் என்ன வேணுமா? பெரியவாச்சான் பிள்ளை சொல்லுவார், ஆச்சாரிய சம்பந்தம் வேணும். அதைத்தான் ஆண்டாள் அறிவுறுத்துறார். ஆச்சாரிய சம்பந்தம் வேண்டும் என்பதற்காகத்தான் ஆச்சாரியன் இன்றி அவனை அடைய முடியாது. ஒரு இது தலை பெய்தோம் அப்படிங்கிறார். கடைசியில் ஒரு வார்த்தை வந்து தலை பெய்தோம். எது? முன்வாசற்கடை பற்றியிருந்தால் இப்போது நப்பின்னையாரின் நியமனம் பெற்று உன்னை நாங்கள் வந்திருக்கிறோம், தலை பெய்தோம். ரம்யாணி காமச்சாராணி விமானானி சபாஸ்ததா அப்படின்னு சாதிக்கிறாராம். அபிமானபங்கமாக சொல்லக்கூடியதாக முக்தர்களைப் போலவே அப்படின்னு சாதிக்கிறார். அதாவது இந்த ஜராசந்தனுடைய சிறையில் அடைப்புண்ட 20,090 அரக்கர்களையும் கண்ணபிரான் சிறை என்று விடுவித்தான். ராஜ்யத்திற்கு சீர்மை புரிந்தான். ராஜ்யம் இல்லாமல் அகங்கார மமகாரங்கள் மேலிட்டு பலவித துன்பங்களுக்கு இலக்காக வேண்டி வரும் என்று வைராகியத்துடன் யாரு பக்தி ஞானங்களை பெற்று விளங்கவே விரும்பினார் என்று உன்னை சொல்லுகிறார்கள், அபிமானத்தை விட்டு அப்படின்னு சொல்றாராம்.
இதெல்லாம் எது சொல்கிறது அப்படின்னா, இந்த குரு ஆச்சாரிய சம்பந்தம் இருந்தால் உனக்கு வந்து ஈஸியாக வழி கிடைச்சிரும். அவ்வளோதான். குருங்கிறது என்ன? வழிகாட்டி இல்லையா? நம்ம போன ஒரு 2-3 பாசுரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் வழிகாட்டி அப்படிங்கிறத பார்த்தோம். இங்கேயும் அது வழிகாட்டின்னு வருது. ஏன்னா நான் எதுக்கு சொல்கிறேன்னு அப்படின்னா, வழிகாட்டின்னா குருன்னு அர்த்தம். 3 பெருசாக முக்கியமாக சொல்லப்படக்கூடியவர்கள் 3. எதில்? நம்முடைய ஜாதக கட்டத்தில் 3 முக்கிய, எல்லாமே நவகிரகங்களும் முக்கியம்தான், நவகிரகங்களுடைய தசைகளும் முக்கியம்தான். ஒவ்வொரு தசையும் இப்போ செவ்வாய் தசையாக இருந்தானே, குரு தசையாக இருந்தானே, எல்லா தசைகளும் முக்கியம்தான். இல்லை நான் சொல்ல வரல. அது முதல்ல நீங்கள் நவகிரகம் கோயிலுக்கு போனீங்கன்னா பார்க்குறது எதுன்னா, எல்லாவற்றுக்கும் நடுநாயகமாக விளங்கக்கூடியவன் சூரியன். அப்படின்னு அந்த அர்த்தம். சூரியனை வைத்து தான் மற்ற 8 கிரகங்கள் இருக்குதுன்னு அர்த்தம். 2 சாயா கிரகங்கள் உட்பட 6 கிரகங்கள், 2 சாயா கிரகங்கள். ஸோ சூரியன் நடுநாயகம், சூரியன் வேணும். அதனால தான் நம்ம தமிழோட வசனம் சொல்லுவான், என்னது? விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு. விதி அப்படிங்கிறது லக்னம், மதி அப்படிங்கிறது சந்திரா லக்னம். மதியால் இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் சுச்சுவேஷனை வச்சு நம்ம இப்போ இருக்கக்கூடிய தசாபுக்தியில் வைத்து கொஞ்சம் கொஞ்சம் அதை மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இப்போ 2 முக்கியம். எது 2 முக்கியம்? விதியும் மதியும் முக்கியம். அதெல்லாம் சொல்கிறா திங்களும் ஆதித்யனும் எழுந்து. இது 2 முக்கியமாக நமக்கு இருக்கணும். அது 2 நல்ல எழுந்து, நல்ல ஸ்திதியில் எழுந்துன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு முக்கியம் எது? வந்து தலைப்பெய்தும். தலைப்புன்னா குரு ஆச்சாரியனுடைய அனுகிரகம், குரு பகவானுடைய அனுகிரகம், குரு பகவானுடைய பார்வை அவனுக்கு இருந்ததுன்னா போகும். இந்த 3 மெயின். மற்றெல்லாம் சனி சுவாமி அர்த்தாஷ்டம சனி, எனக்கு அஷ்டமத்தில் சனி, அல்லது எனக்கு 7 நாடு சனி, எப்படி வேணாலும் இருக்கலாம். எனக்கு ராகுக்கு அது 2ல் ராகு, எப்படியெல்லாம் சொல்லுவா இல்லையா? செவ்வாயினுடைய அனுகிரகம், புதனுடைய எல்லா அனுகிரகமும் உண்டு. மெயின் எது? திங்களும் ஆதித்யனும் குரு பகவானுடைய அனுகிரகம் இருந்தால் போரும், நீ காரியத்தை சாதிக்கலாம் அப்படிங்கிறது உதாரணமாக சொல்லப்படுகிறது. ஆச்சாரியன் அப்படின்னா வழிகாட்டி. வழிகாட்டுதல் எது? குரு. அதுதான் சொல்கிற, குருவை பிடிச்சிக்கோ. பள்ளிக்கட்டில் கீழே திருவடி சம்பந்தம். கீழேன்னு என்னது? திருவடி சம்பந்தம் தான் முக்கியம். அதாவது சரணாகதி தத்துவம் தான் முக்கியம். சரணாகதின்றது முக்கியம். அதனால் நீ என்ன பண்ண? கிங்கிணி வாய்ச்சது தாமரை பூ போலே, அதாவது சின்ன சின்ன விஷயங்கள் அப்படின்னு அர்த்தம். இதில் இன்னொரு பெரிய தத்துவம் என்னென்னா, கிங்கிணி வாய்ச்சது தாமரைப்பூ போலேன்னா, தாமரைப்பூ அழகாக வாசனையோடு மலர்ந்து காணக்கூடியது. கிங்கிணி சின்ன சின்ன விஷயங்கள். நீ பெரிய விஷயத்தை பார்க்குற போது சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் பெருசாக எடுத்துக்காதேன்னு அர்த்தம். இதுதான் தத்துவம். அடுத்தது, செங்கண் சிரிச்சிடுதே எம்மேல் விழியாவோ. சிறிது சிறிதாக நீ என்ன பண்ணோம்? அப்படியே பகவானுடைய அனுகிரகம் நம்மளுக்கு சில பேர் சொல்லுவா, அவனுடைய கடைக்கோடியில் கொஞ்சம் பார்வை இருந்தால் கூட போகிறப்பா, நான் லட்சாதிபதி ஆகிடுவேன், கோடீஸ்வரன் ஆகிடுவேன். இதை யார் சொல்கிறது? அவள் எடுத்துன்னு வராரே, ஒரே ஒரு பிடி அவள் எடுத்து வாயில் போடுறார், அடுத்தபடி கை வைக்கச்சே ருக்மிணியை தடுத்துடுறார். போகிற அவனுடைய அனுகிரகம். இதுக்கே அங்கே ஃபுல்லாக என்ன எடுத்து வழி நின்றே இருக்குது. எங்கே கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்துன்னு என்ன, அந்த மாதிரி உன்னுடைய அனுகிரகம் அங்கே இருக்குது, அதுலேயே வழிஞ்சின்றிருக்கு. நீ அதனால் என்ன, ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்பு மாற்றாதை பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்களாக இருக்க. நீ ஒருபடி அவள் எடுத்த போனே உன்னுடைய நண்பன்கிட்ட வந்து அந்த கடைக்கண் பார்வை அது பட்டா போகும் சுவாமி. செங்கண் சிரிச்சிடுதே எம்மேல் விழியாமோ, என் மேல் விழியாமோ. அந்த உன்னுடைய பார்வை கொஞ்சமாவது இந்த பக்கம் கிடைச்சுடுத்துன்னு வச்சுக்கோயேன், அப்பா அதுவே போகும் சுவாமி, நான் பெரிய சித்தபுருஷன் ஆகிடுவேன். இதை தான் சொல்கிறார். என்ன, சிறு கண்ணன் தூங்கும்போது இந்த அர்ஜுனன் துரியோதனன் வந்து பக்கத்திலே அமர்ந்தபோது 2 பேரும் அப்படியே ரசிச்சுன்னு இருந்தாராம். கிருஷ்ணன் மனக்கண்ணில் பார்க்குறார். இவா 2 பேரும், ஆஹா என்னடா திங்க் பண்ணுறீங்க 2 பேரும், யாருக்கு என்ன வேணும், இவ தானே கேட்க போகிறேன் அப்படின்னு திங்க் பண்ணுறாராம். அதை தான் 2 பேரும் பள்ளிக்கட்டு கீழே கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு கிடைக்கட்டுமே அப்படி. இவன் அனுகிரகம் கேட்குறான், அவன் சேனை கேட்குறான். அடுத்தது, உன் கரியவாகி உடை பறந்து மிளிர்ந்து செவ்வரியோடி நீண்ட அப்பெரிய கண்கள் என்னை பேதமை செய்தனவே அப்படிங்கிறார் அமலநாதி பிரானில் ஆழ்வார். நீ உன்னுடைய பெரிய கண்கள் இருக்கே, நான் அப்படியே ஒரு மாதிரி என்னை பேதமை செய்தனவே, ஆட்டி படைச்சுட்டுப்பா, உன்னுடைய கடைக்கண் பார்வையே எனக்கு போதும். அதை தான் அங்காள் சொல்ல, உன்னுடைய கடைக்கண் பார்வை போதும், உன்னுடைய பெரிய கண்கள் என்ன
இதுவாய் கெடுத்துன்னு நான் சொல்ல வர மாட்டேன். கடைக்கண் பார்வை எனக்கு போரும், அழித்தெனக்கு அருள் செய்கின்றாய் அரங்கமான அருளானே அப்படின்னு ஒரு ஆழ்வார். அந்த மாதிரி எனக்கு நீ முதல்ல அழிச்சிடு, உன்னுடைய தாங்கும் சக்தியை எனக்கு கொடுத்து எல்லாத்தையும் கொடு, அந்த வலிமையை எனக்கு கொடு, அடி வாங்குற வலிமை எனக்கு கொடு, அடியை கொடு, சந்தோஷத்தை தாங்கக்கூடிய வலிமை எனக்கு கொடு, சந்தோஷத்தை கொடு, அழித்து எனக்கு அருள் செய்கின்றார். இதே தான் நாயன்மார்களும் சாதிப்பார். அதை தான் சொல்கிறார், திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கன் இரண்டும் கொண்ட எங்கள் மேல் நோக்குரியர் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய். திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல். இப்போ நம்ம முதல்ல பார்த்தோம் ஐஸ்கிரீமும் கேரட் அல்வாவும். அந்த மாதிரி இருந்ததுன்னா நினச்சிக்கோங்க, இப்போ எல்லாரும் அதை தானே பண்ணுறா இல்லை? வெயில் காலத்தில் வெந்நீர் சாப்பிட்றது, சில்லுன்னு ஊட்டிக்கு போய் சிம்லா போய் என்ன பண்ணுறது, அங்கே போய் சில்லுன்னு ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, இதெல்லாம் ஒரு ஃபேவரட்டிசம் இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடியது. ஆனால் இவன் என்ன சொல்கிறா, திங்களும் ஒரு சேர இடத்துல ரெண்டையும் சேர்ந்து இருக்கக்கூடியதாக, ஒரு பக்கம் குளிர்ச்சியும் இருக்கணும், ஒரு பக்கம் உஷ்ணமும் இருக்கணும். அப்படின்னா ரெண்டும் ஒருங்கு சேர திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல். அப்படின்னா இது ரெண்டையும் உள்ளுக்குள்ளேருந்து எழுந்தாற்போல்னு ஒரு அர்த்தம். இன்னொன்று என்னன்னா, என்கிட்ட இது ரெண்டும் இருக்குது சுவாமி, நல்லதும் இருக்குது கெட்டதும். நாம் செய்த கர்மாக்கள் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. இந்த ரெண்டையும் ஒன்று சேர எழுப்பி வெளியே அனுப்பிச்சிடும். ஏன்னா சரணாகதி பண்ணிட்டோம்னா நம்மக்கிட்ட எதுவுமே இருக்கக்கூடாது. நாம் செய்ய நல்லதும் இருக்கக்கூடாது கெட்டதும் இருக்கக்கூடாது. அந்த கர்மா நல்லது இருந்தாலும் அதற்காகத்தான் நான் ஒரு 4 பாசுரங்கள் முன்னாடியே சொன்னேன். செய் புண்ணியம் அனைத்தையும் எனக்கு தா அப்படின்னு பகவான் வந்து கேட்குறான். யார்கிட்ட? கர்ணன்கிட்ட. நீ இந்த புண்ணியம் ஒன்று இருக்குல்ல, எதுக்கு தர்மம் பண்ணுறீ, இதற்கும் சேர்ந்து வரக்கூடிய புண்ணியத்தையும் சேர்த்து கொடுத்துடணும். அந்த மாதிரி ஆண்டாள் என்ன சொல்கிற, எனக்கு ரெண்டும் பேலன்ஸ் பண்ணி கொடுத்துரு. நான் ஏதாவது ஒன்று பண்ணி நல்லது பண்ணி அதுக்கு மூலியமாக நான் வந்து இன்னொரு ஜென்மம் எடுக்க வேண்டி வந்ததுன்னு வச்சுக்கோ, வேண்டாம்ப்பா, போகிறோம், இந்த ஜென்மமே போகிறோம், நான் எடுத்த வரைக்கும் போகிறோம். எனக்கு திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல், இந்த இடத்திலிருந்து என்னை விட்டு எழுந்தாற்போல், எழுந்து வெளியில் சென்றாற்போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்கு. உன்னுடைய கடைக்கண் பார்வை மட்டும் அதுக்கு போதாது, 2 கண் பார்வை வேணும். கண் இரண்டும், அந்த கண்கள் இரண்டுமே எங்கள் மேல் நோக்குறியல், டீவியேஷன் இல்லாமல் என்னை பார்த்துரு, டைவர்ஷனே இருக்கக்கூடாது. கிங்கிணி வாய்ச்சியது மணி விழாதபடி, கிங்கிணியின் உள்ளே இருக்கும் மணிகள் விழாதபடின்னு ஒரு அர்த்தம் சொல்கிறா. அர்த்த விசேஷங்களை சொல்லச்சு கிங்கிணி வாய் செய்த அப்படிங்கிறார். அதாவது சின்ன சின்னதாக பிரார்த்தித்து கொண்டிருக்கும் போலே சூரியன் பிரகாசிக்குமா போலே சந்திரன் பிரகாசிக்குமா போலே ஒரே சமயத்தில் இருந்து அப்படின்னா இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்குச்சு. இன்னொரு பெரிய விசேஷம் என்னன்னா, ரெண்டுமே பிரகாசிக்கக்கூடிய ஒரு டைம்னா பௌர்ணமி. உங்களுக்கு ஜாதக கட்டத்தில் எதிரே இருக்கக்கூடியது, அதாவது வேற ஒரு பெரிய தத்துவ ஞானி கூட சொல்லியிருக்காரு. இதை யாருன்னு ஞாபகம் வரல எனக்கு. அதாவது பௌர்ணமி அன்னைக்கு பிறந்தவாளுக்கு எல்லா விதமான சந்தோஷங்களும், அமாவாசை எல்லா நாட்களுமே உயர்ந்த நாட்கள் தான், இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் அந்த பௌர்ணமி அப்படிங்கிறது ஒரு அர்த்த விசேஷம். இப்போ இருக்கக்கூடிய ஜோசியர்கள் கூட ஒளித்தன்மை அப்படிங்கிறத சொல்லிட்டு வருவார். அதை தான் ஆண்டாள் சொல்கிறா, திங்களும் ஆதித்யனும் அந்த பௌர்ணமி நிலவிலே நான் பிறந்திருப்பேனே. ஆனால் அது ஒரு தனி ப்ளஸ் பாயிண்ட். எனக்கு பௌர்ணமி நிலவில் பிறக்கக்கூடியது அப்படிங்கிறது ஒரு தனி ப்ளஸ் பாயிண்ட்டு. அப்படிப்பட்ட எழுந்தாற்போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குறியல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய். இரண்டும் கொண்டு அந்த எங்கள் மேல் சாபம் இழிந்திடும் என்றதுமாம் அப்படிங்கிறார். ஏதோ ஒரு சாபம்னு இருக்கே, அது எங்கள் தீர்ந்து, பாபம் என்றாலே சாபம் என்றானது அப்படின்னு சாதிக்கிறார் இவர். அதாவது மோகாந்தகார வி நிவர்த்தித ஜாகரூகே தோஷா திவ அபி நிவகிரக மேதமானே அப்படிங்கிறார். ஒரு கண்ணாலும் அரை கண்ணாலும் காண்பது காம விகாரத்துக்கு பற்றியதான். அது ரெண்டுமே இல்லாமல். இதில் இன்னொரு உதாரணம் சொல்லச்சு நம்ம பெரியவா என்ன சொல்லுவான்னா, இந்த விகாரம் இல்லாமல் பார்க்கறது அப்படின்னா ஒரு ஓரக்கண்ணால் பார்க்கறது, 2 கண்ணையும் சமமாக பார்க்கறது அப்படிங்கிறது ஓரக்கண்ணால் பார்ப்பது. இந்த ஓரக்கண்ணால் பார்ப்பதுங்கிறது ஒரு மைனஸ். பகவான் ராமபிரானுக்கு எந்த பெண்ணையும் தாயாரை போல் சீதையை தவிர, ஜானகியை தவிர வேறு யாரையுமே அவன் ஓரக்கண்ணால் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லுவார்.
ஆனால் தயை அப்படின்னு வரும்போது ஒரு துளியோடு கட்டாட்சம் மட்டுமே இருக்கணும். இது வேற, இது ரெண்டையும் மிங்கிள் பண்ணக்கூடாது. இது வேற அர்த்த விசேஷம், அது வேற அர்த்த விசேஷம் அப்படின்னு எடுத்துக்கணும். முடியும் ரெண்டையும் சேர்த்துக்கூடாது. இப்படி தானே அப்படின்னு எடுத்துக்கக்கூடாது, சேர்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். அதில் தான் ந தத்ர சூரியோ வாதி வாதி ந சந்திர ஆகாரம் சந்திராகரம் சந்திர தாரகம் சந்திர தாரகம், அதாவது ஒளி பெற்றவர்கள். தமேவ பரந் அனுபாதி சர்வாதி, இது பாதி அது பாதி ரெண்டுமே இருக்கக்கூடியது. இந்த சூரியனும் சந்திரனும் ஏற்கக்கூடிய அந்த பௌர்ணமி ஒன்று பிறந்தது, குருவனுடைய அனுகிரகம் இருப்பது, இது ரெண்டும் ஒரு ஜாதக கட்டத்திலே இருந்து விட்டாலே அவர்கள் உயர்ந்தவளாக கருதப்படுவார்கள். அப்படி நம்ம எடுத்துக்கிச்சு இதில் வச்சே என்ன ஆகும்னா, அப்படியாக எங்கள் மேல் சாபமெல்லாம் இழிந்து, அப்படியாக குருவனுடைய அனுகிரகம் இருந்ததுன்னா ஸ்ரீயப்பதியோடு சேர்ந்தது அந்த இரண்டும் கொண்டுன்னா ஸ்ரீயப்பதி அப்படின்னு அர்த்தம். ஸ்ரீமன் நாராயணன் நம்ம சொல்லச்சேவே ஸ்ரீமன் நாராயணன் சொல்கிறோம். பகவானை ஸ்ரீயோடு சேர்த்து மகாலட்சுமியோடு சேர்த்து மகாவிஷ்ணுவாக கருதப்படக்கூடியது. அவனுடைய சரணாரவிந்தத்தை நாம் பற்றிவிட்டோமே ஆனால், சரணாகதி என்பதை நாம் செய்தோமே ஆனால் நமக்கு அடுத்த பிறவியினி மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஆண்டாள் ரொம்ப அறுதிட்டு சொல்கிறா. இதோட 22வது பாசுரம் முடிகிறது. 23வது பாசுரம் மாறி மலைமொழியில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம். இந்த சிங்கம் எப்படிப்பட்டது? மலையில் அப்படியே ஓரத்திலே உறங்கக்கூடிய சிங்கத்தை சீறி எழுப்பக்கூடியவன். அது எப்படி தீவிழித்து அப்படின்னு ஆண்டாள் சாதிக்கிற அடுத்த பாசுரம். அதை அடுத்தது பார்ப்போம். கவிதார்கே சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.